மகாநதி சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம விஜய் எப்படியாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், நம்ம ஆஃபீஸையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் நம்ம வெறும் தண்டச்சோறாக இருந்துடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு வேலைக்கு போகிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம சாரதா எங்கிட்ட கீழே விழுந்து கால் பிசைஞ்சுக்குதும் போல இருக்குது. அந்த தான் நம்ம காவேரி சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது சாரதா கத்திட்டு கிடக்குறாங்க. கத்திட்டு கிடக்கவுமே விஜய் என்னாடி பண்ணிக்கிட்டு இருக்க எங்கள் அத்தையா அப்படிங்கவுமே கால் பிசைஞ்சுக்குச்சு, அதை சுழுக்கெடுத்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு சுழுக்கெடுக்க தெரியுமா அப்படிங்கவுமேனு. யாருக்கு தெரியும், நானாக ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கவுமே. அடி பாவி, கொஞ்ச நேரத்தில் என் காலை நேரம் உடச்சி விட்ருப்பியே, நீலாம் உன்னை ஒரு பிள்ளையா பெத்த பிள்ளையா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. ஹலோ ஹலோ, எனக்கு தெரிஞ்சது தான் நான் செய்ய முடியும், உங்கள் இஷ்டத்துக்குலாம் நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எழுப்பி விட்டு விஜய் சாரதா காலை பிடிச்சி சுழுக்கெடுத்து விட்றாரு. போய் விளக்கெண்ணெய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கவுமே காலு சுழுக்கெடுக்கவுமே சரியாக போயிடுது. சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, ஒரு மருமகனாக இருந்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த இதெல்லாம் என்னடானா நம்ம விஜய்க்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஒரு அம்மா இருந்திருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே நம்ம யமுனா சமைச்சிட்டு இருக்கும்போது சமைச்சிட்டாங்க. அப்போ கங்கா குமரனை காணான்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நேரம் பார்த்து நம்ம கங்கா என்ன நினைக்கிறாங்க, சரி யமுனாட்டையாவது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவோமே. என்னக்கா பண்ணுற அப்படிங்குமே. நான் சும்மா தான் வெளியே நின்றுருக்கேன், சாப்பிட்டாச்சா அப்படிங்கவும். சாப்பிட்டாச்சா, அம்மாலாம் என்ன பண்ணுது, அம்மா தானே இந்த புது மருமகனை தூக்கி வச்சு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கு. அம்மாவை நம்ம பாவம்னு நினச்சோம், ஆனால் அம்மா பெரிய எப்பேற்பட்ட ஆளுன்னு இப்போ தான் தெரியுது. புது மருமகன் வந்ததுலேருந்து எங்களையெல்லாம் கண்டுக்கிறது கூட இல்லை. நீயும் ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் பார்த்துட்டு போய் இங்கே என்னென்ன கூத்து நடக்குதுன்னு. நாடகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு நீங்கள் இவங்கெல்லாம் நாடகம் போட்டுட்ருக்காங்க. என்னமோ விஜய் அம்மாவை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது என்ன, உட்காந்து ஜாலியாக பேசி பேசி சிரிக்கிறது என்ன அப்படிங்கவுமே. உடனே யமுனா கேட்குறாங்க. அப்போ காவேரி இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாளே அப்படிங்கவும். ஆமாம், எங்கிட்ட ஒரு பக்கம் அம்மா, எங்கிட்ட ஒரு பக்கம் விஜய், அவள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா. நம்ம தான் இப்படியே ஏமாந்து போய் பொழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கங்கா பேசிகிட்டு இருக்காங்க. சரி, உங்கள் மாமியா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கவுமே. இருக்கா, பேசும்போதே வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இவ்வளோ இதையுமா சாப்பிட போகிற அப்படிங்கவுமே. இல்லை, அவங்க எனக்கு மட்டும் சமைக்கலை, நிவீனுக்கு சேர்த்து தான் சமைச்சிருக்கேன் அப்படிங்கவுமே. நிவீனுக்கு நான் சமைச்சிட்டேன், நீ ஒன்றும் சமைக்க வேண்டியதில்லை. என் மையன் எனக்கு ஃபோன் போட்டு சொன்னான் சமைச்சு வச்சிருன்னு சொல்லி, அவனுக்கு நான் தனியாக சமைச்சிட்டேன் அப்படிங்கவுமே. வேகமாக எடுத்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என் பையனுக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்குடி நீ இங்கே இருக்கிற அப்படிங்கவுமே. நான் இங்கே இருக்கேன், இல்லை அது நீங்கள் கேட்கக்கூடாது, அவர் தானே என் கழுத்தில் தாலி கட்டினாரு, அவர் சொல்லட்டும் நான் இங்கேருந்து போக சொல்லி அப்படிங்கவுமேனு. அவன் எங்கடி தாலி கட்டினா, நீங்கள் தான் தூக்கிட்டு போய் தாலி கட்ட வச்சுட்டீங்களே, அவன் வாழ்க்கையே இப்படி நாசமாக ஆக்கி போட்டிங்களே எல்லாரும் சேர்ந்து. அவன் உனக்கு பிடிக்கவே இல்லை, அவன் பார்வையிலே தெரியுது, அவன் நடந்துக்கிற இதெல்லாம் இவ்வளோ நேரம் லேட்டாக வரும்போதே தெரியுது, நீ என்ன லட்சணத்தில் குடும்பம் நடத்தியிருக்கேன்னு சொல்லி யமுனா ரொம்ப டென்ஷன் ஏற்றுறாங்க. சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. இங்கே குமரன், நம்ம நிவீனு, விஜய் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. எப்படியாவது சாரதா அத்தையோட வீட்டை மீட்டு அந்த பத்திரத்தை சாரதா அத்தைகிட்ட கொடுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, பசுபதியோட மகனை நம்ம தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடத்திட்டு அவன் ரூட்லேயே போய் அந்த பத்திரத்தை நம்ம எடுத்து கொண்டு போய் சாரதாட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம நிவீனும் எப்படியாவது தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி பசுபதிகிட்ட இருந்து பத்திரத்தை மீட்டு நம்ம சாரதாட்ட கொடுக்க போகிறாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்